ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்டன். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பை நம்ம ஹெல்த்தியான வேல கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டுலேருந்து நிறைய ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்ஸ், அதாவது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்ஸ் பற்றின வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ டிரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இந்த மாதிரியான ஃபேட்ஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஈவன் அது ஹெல்த்தி ஃபேட்ஸாக இருந்தாலுமே அதையும் நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுல இவ்வளோதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதை தாண்டி எடுத்துக்கும் போது அந்த ஹெல்த்தி ஃபேட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஆயிலை எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியான ஆயிலை யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி குவாலிட்டியான ஆயிலை யூஸ் பண்ணிட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். ஹெல்த்தி ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், கடுகு எண்ணெய் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஆயிலோட குவாலிட்டியை அதிகப்படுத்துங்க, குவான்டிட்டியை கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோதான் ஆயிலோட குவான்டிட்டியை கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம குக் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சரை கரெக்டான முறையில் தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயில் டிஸ்பென்சரில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பூன்ஸை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது நமக்கு வேண்டவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டீஸ்பூன். இந்த ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா டீஸ்பூனோட சின்னது, இந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான ஸ்பூனு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பூனு. நீங்கள் இந்த கடுகெல்லாம் தாளிக்கணும், இந்த ஸ்பைசஸ்லாம் தாளிக்கணும்னா இதால் 1 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் இந்த 2 டைப் ஆஃப் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ப்ரே பாட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலை வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரோல்லே தான் இருக்கும் நம்ம எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறோன்றது. நீங்கள் கடுகு, வெந்தயம் இந்த மாதிரி ஏதாவது தாளிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டீஸ்பூன் ஆர் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஆயில். இப்போ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கடாயில் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஆயில் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பட் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறோன்றதுனால ஈஸியாக ஆனியன் ஃப்ரை ஆகாது. அதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஆனியனை ஃப்ரை பண்ணும் போதே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆனியனை ஃப்ரை பண்ணுவோம். இன் பிட்வீன் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஒரு 1 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான ஆயில் நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், இந்த கம்மி ஆயிலே ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.